வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கதை பார்க்க போகிறோன்னா, ரவி மோகன் ரசிகர்களுக்கு கூறியுள்ள ஷாக்கிங் செய்தி என்ன விஷயமா இருக்கும் பார்க்கலாம். நம்ம ரவிமோகன் முன்பு பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் சமீப காலமாக இவருக்கு வாய்ப்புகள் வரது குறைஞ்சிருக்கு. இந்த ஆரம்பத்தில் தனது புது ஒரு தொடக்கமாக ஜெயம் ரவி தனது பேரனை ரவிமோகன்ற மாதிரி மாட்டிக்கிட்டு அவர் தற்போது விவாகரத்து கோரிய மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க. இவ்வாறான பல பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட தற்போது ஒரு சில படங்களில் ஒரு மாத்திரம் நடிப்பதற்கு கமிட் ஆயிருக்காங்க. இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளியான காதலிக்க நேரமில்லை திரைப்படம் படுதோல்வியை சந்திச்சிருக்கு. இந்த நிலையில் இவர் இந்த விமானத்தில் பயணம் செய்தபடி ரசிகர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. இதில் 2025 ஸ்டார்ட் ஆகி ஒரு மாதம் ஓடிச்சு, பறந்துருச்சு. இந்த வருஷம் நீங்கள் புது எது என்ன பண்ணாலும் நிம்மதியாக பண்ணுங்கிற மாதிரி, சந்தோஷமாக பண்ணுங்கிற மாதிரி, பொறுமையாக பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வருஷம் எது பண்ணாலும் லவ் அண்ட் கைண்ட்னஸோடு பண்ணுங்கிற மாதிரி மிகவும் அழகாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த டைமில் அவர் இந்த ரசிகர்களுக்கு சொன்ன வார்த்தை அவருக்கான அது ஆறுதலான வார்த்தையான்றது தெரியல. ஆனால் அடிப்பட்டவனுக்கு தானே அதோட என்னன்றது தெரியும். அதனால் அந்த மாதிரி ஒரு அட்வைஸை ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக எல்லோரும் சந்தோஷமாக வாழ்றணுன்றது தான் எல்லாரோட ஆசையுமே. அதுக்கான ஒரு விஷயத்தை எல்லோரும் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. தேங்க்யூ சார். நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம். நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க.